ஒரு திட்டம் என்ற ஒரு திட்டம் 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு திட்டம். 2025 ஆகியும் அந்த திட்டம் பற்றிய சிந்தனை குறைந்து வருகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றேன். ஒரு கல்லில் பல மாங்காய்களை விழுத்துவது போன்று இந்த முந்தனையாற்று திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகின்ற போது நிச்சயமாக பன்முக நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் தேவையில்லாத இன நல்லிணக்கத்துக்கு எதிரான தன்மைகளை அங்கிருந்து களைந்துவிட வேண்டும் என்று சொல்லியும் கூட இன்னும் அந்த விடயம் கையாளப்படாமல் இருக்கின்றது. ஆகவே கடந்த காலத்தில் தவறுகள் நடந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் கூட உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினத்தில் முக்கியமான விடயங்கள் சம்பந்தமான ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விவாதத்தில் முதலாவதாக நான் சொல்லப்போகின்ற விடயம் நீர்ப்பாசனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயல் திட்டம் சம்பந்தமாக கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த விடயத்தை நான் முந்தனை ஆற்று திட்டம், எங்களுடைய அமைச்சர் இந்த விடயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். முந்தனை ஆற்று ஒரு திட்டம் என்ற ஒரு திட்டம் 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு திட்டம். 2025 ஆகியும் அந்த திட்டம் பற்றிய சிந்தனை குறைந்து வருகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றேன். இந்த திட்டமானது ஏஜென்ட் ஃபார் பிரான்ஸ் டெவலப்மெண்ட் என்கின்ற AFT மூலமாக இந்த திட்டம் இதற்கான நிதியை வழங்குவதாக கூறப்பட்டது. இதற்காக கிட்டத்தட்ட 170 மில்லியன் யூரோ அளிப்பதற்காக அவர்கள் இலகு கடன் மூலமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த திட்டம் படிப்படியாக கை நழுவி போகின்றதோ என்ற எண்ணம் எமது மட்டக்களப்பு அம்பாறை பிரதேச மக்கள், குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக நிறைய பலாபலன்களை அடைய முடியும் என்று அங்கிருக்கின்ற விவசாயிகள் மற்றும் புத்திஜீவிகள் கருதுகின்றார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் முந்தனை ஆற்று திட்டம் என்பது உருகாமம் மற்றும் கித்துள் குளத்தை இணைப்பதன் மூலமாக கூடுதலான விவசாயிகளுக்கு கூடுதலான நிலங்களில் பயிர் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்துகின்ற திட்டமாக இது அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே மகாஓயா திட்டம் என்பது AFT உதவியுடன் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. மகாஓயா நீர்த்தேக்கம் இப்போது உருகாமம் கித்துள் போன்ற குளங்களை இணைத்து இந்த திட்டம் செய்யப்படுகின்ற போது 3 இன விவசாயிகளும் பலனடையக்கூடிய விதத்தில் அந்த திட்டம் ஏற்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமல்லாமல் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளும் பலனடைவார்கள். கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் காணிகளுக்கு நீர் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த கித்துள் உருகாமத்தை எடுத்துக்கொண்டால் பதுளை ரோட்டில் இருக்கின்றது. அது ஒரு உயர்ந்த நிலமாக காணப்படுகின்றது. அந்த பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் குடிநீர் தட்டுப்பாடு அங்கு அதிகமாக காணப்படுகின்றபடியால் அந்த குளத்தை நாங்கள் விருத்தி செய்கின்ற போது அந்த உயர்நில பிரதேசத்தில் காணப்படுகின்ற மக்களுக்கு குடிநீரை வழங்கக்கூடிய வசதிகள் அதிகமாக காணப்படுகின்றது என்று அங்கிருக்கின்ற ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நன்னீர் மீன்பிடித்துறையை வளர்த்தெடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் 12 சிறு குளங்களுக்கு நீரை வழங்கக்கூடிய அந்த விசாலமான பரப்பளவும் அங்கு காணப்படுகின்றது. அதையும் விட சொல்லுகின்றார்கள், கரடியனாரில் ஒரு விவசாய பண்ணை இருக்கின்றது. அந்த கரடியனார் விவசாய பண்ணையில் விதை உற்பத்தி நிலையம் காணப்படுகின்றது. எனவே அந்த கரடியனாறு விதை உற்பத்தி நிலையத்திற்கும் இந்த குளத்தின் மூலமாக நீரை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதையும் விட சுற்றுலாத்துறைக்கும் கூட அது ஒரு பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியான இடமாக இருக்கின்றபடியால் அதனையும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு கல்லில் பல மாங்காய்களை விழுத்துவது போன்று இந்த முந்தனையாற்று திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகின்ற போது நிச்சயமாக பன்முக நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் தயவு செய்து எங்களுடைய அமைச்சர் இந்த விடயத்தில் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். இதில் அவர்கள் மானியமாகவும் உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று குறைந்த இலகு வட்டி கடன் மூலமாகவும் உதவி செய்வதற்கு இந்த AFT அமைப்பு தயாராக இருக்கின்றது என்பதை எமது பகுதி விவசாயிகளும் புத்திஜீவிகளும் என்னிடம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றபடியால் தயவு செய்து அந்த AFT திட்டத்தின் மூலமாக இதனை செய்தால் இந்த குளம் ஒரு தரமான குளமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு அதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதி இருக்கும் என்பதை எமது பகுதி விவசாய அமைப்புகளின் சார்பாக
உங்கள் கவனத்திற்கு மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக சொல்லப் போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த காணி சம்பந்தமான விடயம். அடுத்ததாக கால்நடை பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், எமது நாட்டில் கடந்த காலத்தில் வலதுசாரி கொள்கை, அதாவது எமது நாட்டை கட்டி எழுப்புவதற்காக வலதுசாரி சிந்தனை அல்லது சொல்வார்கள் தாராண்மைவாத சிந்தனை என்று சொல்வார்கள், அல்லது கேபிட்டலிசம் என்று சொல்வார்கள். இந்த சிந்தனையை பயன்படுத்தி நாங்கள் வெற்றி காணவில்லை, நாங்கள் ஒரு வகையில் தோற்றி இருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது மாற்று சிந்தனையாக நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அந்த இடதுசாரி சிந்தனை மூலமாக ஒரு சமத்துவ அடிப்படையில் சகலருக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், சகல பகுதிகளையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த முந்தனை ஆற்று திட்டம், உருகாமம் கித்துள் குளத்தை இணைத்து செய்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக 6 வகையான நன்மைகள் கிடைக்கின்றது. 25 ஏக்கருக்கு 25,000 ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்புக்கு 2 போகங்களில் நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. அதேவேளை இந்த FAD என்று சொல்லப்படுகின்ற பிரான்ஸ் AFT என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பானது உதவி செய்வதற்கும் தயாராக இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த விடயத்தை தட்டி கழித்து விடாமல், கடந்த காலத்தில் தாமதங்கள் ஏற்பட்டன, தவிர்க்கப்பட்டன, அல்லது அது காலதாமதம் செய்யப்பட்டன, இந்த சந்தர்ப்பத்தில் செய்வதன் மூலமாக விவசாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தலாம், நன்னீர் பிடிப்பையும் கூட ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் எங்களுடைய மாவட்ட மக்கள் மிகவும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றார்கள். உங்களது கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் இந்த விடயம் பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சில வேளைகளில் உங்களுடைய கட்சி கட்டுப்பாடுகள் அல்லது சில கொள்கைகளால் அவர்கள் பேசுவதற்கு சில வேளைகள் மறந்தாலும், நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு இந்த விடயத்தை சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அடுத்த விடயமாக சொல்ல போவது Honorable G. Srinivasan, you have 2 more minutes. Okay. இன்னொரு விடயம், இந்த மயிலத்தமடு மாதவனை என்று சொல்லுகின்ற பிரதேசம். அந்த மயிலத்தமடு மாதவனை என்பது பல தசாப்த காலங்களாக அந்த இடத்தில் எங்களுடைய பண்ணையாளர்கள், கால்நடை வளர்ப்பாளர்கள் அந்த இடத்தில் தங்களுடைய கால்நடைகளை கொண்டு அவர்கள் அந்த தொழிலை பாரம்பரியமாக செய்து வருகின்றார்கள். அந்த இடத்தில் சட்டவிரோதமான முறையில் அயல் மாவட்டங்களிலிருந்து குடியேற்றங்கள் வந்திருக்கின்றன. இதனை முறைப்படி சட்ட ரீதியாக அணுகுவதற்காக நீதிமன்றத்திற்கு சென்ற போது நீதிமன்றம் 2 தடவை 3 தடவை தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றிவிட வேண்டும், தேவையில்லாத இன நல்லிணக்கத்துக்கு எதிரான தன்மைகளை அங்கிருந்து களைந்து விட வேண்டும் என்று சொல்லியும் கூட இன்னும் அந்த விடயம் கையாளப்படாமல் இருக்கின்றது. ஆகவே கடந்த காலத்தில் தவறுகள் நடந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் கூட உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே சட்டவிரோதமாக குடியேறி அங்கிருக்கின்ற இன நல்லுறவை பாதிக்கக்கூடிய விதத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த மயிலத்தமடு மாதவனை சார்ந்த அந்த மேச்சத்தரையில் இருக்கின்றவர்களை வெளியேற்றி விடுவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதையும் விட அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் விவசாயிகள் தொடர்பான விடயம். விவசாயிகளை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, தமது உற்பத்திகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை, உத்தரவாத விலை கிடைப்பதில்லை என்று சொன்னார்கள். இருந்தாலும் உங்களது காலத்தில் அந்த உத்தரவாத விலை ஓரளவுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள், அதனை நான் வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த விவசாயிகளின் உற்பத்திகளை சந்தைப்படுத்துகின்ற அதே வேளை இன்னும் விடயம் இருக்கின்றது என்னவென்றால், அவர்களுடைய அந்த பொருட்களை விவசாய உற்பத்தியில் ஈடுபடுகின்ற போது ஏற்படுகின்ற நச்ச ஈடுகள் உரிய காலத்தில் வழங்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கடந்த காலத்தில் உரம் சம்பந்தமான விடயத்தில் ஏற்பட்ட தடுமாற்றம் தான் ஆட்சி மாற்றத்துக்கும் கூட வழிவகுத்திருக்கின்றது. எனவே விவசாயிகளுக்கு உர வசதிகளை வழங்குதல் மற்றும் நஷ்ட ஈடுகளை உரிய காலத்தில் வழங்குதல், அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த குளங்களை விருத்தி செய்தல், அதை விட கண்டியனாறு குளம், கண்டியனாறு என்ற இடத்தில் அடைச்சகல் குளம் என்று இருக்கின்றது. அதிலும் நீர் தேங்கக்கூடியதாக இருந்தாலும் வீணாக கடலில் சென்று நீர் சென்றடைகின்றது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது Honorable G. Srinivasan, your time is up. Only 1 minute. வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது அந்த பிரதேசம் முற்றாக நீரில் அமிழ்ந்து கிடக்கின்றது. எனவே இந்த நீரை சேகரித்து வைப்பதன் மூலமாக வீணாக கடலில் செல்லுகின்ற நீரை கொண்டு நாங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் விவசாயத்துறையை கட்டியெழுப்புவதற்கும் உரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே தயவு செய்து வீண் விரயமாகின்ற நீரை தடுப்பதோடு வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிக்கப்படுவதையும் தடுக்கக்கூடிய விதத்தில் இப்படியான ஒரு முந்தனை ஆற்று அந்த திட்டத்தை கொண்டு வருவதோடு விவசாயிகளுக்குரிய நஷ்டஈடு, விவசாயிகளுக்குரிய சந்தை வசதி, அதற்கான நியாயமான விலை என்பவற்றையும் கொடுப்பதோடு இந்த மயிலத்தமடு மாதவனை என்கின்ற இடத்தில் சட்டவிரோதமாக நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக
குடியேறி இருக்கின்றவர்களை வெளியேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இதற்குரிய பதில்களை தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.